பாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீது வன்கொடுமை நிகழ்ந்த தினம் இன்று. 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தைச் சேர்ந்த வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தருமபுரி மாவட்டம் சித்தேரிமலை அடிவாரத்தில் உள்ள பாச்சாத்தி கிராமத்தையே சூறையாடிய கொடுமை நடைபெற்ற தினம் இன்று. இந்த வன்கொடுமைக்கு எதிராகவும் மனித உரிமை மீறலுக்கு எதிராகவும் வரலாற்றில் தடம் பதித்த ஒரு சாதனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு வர்க்க வெகுஜன அமைப்புகளுடைய ஒத்துழைப்போடு வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை செங்கோடி இயக்கம் நடத்தியதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். எத்தனையோ மனித உரிமை மீறல்கள் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கிறது. அவற்றையெல்லாம் உச்சபட்சம் கொடுமை என்று சொல்லத்தக்க அளவுக்கு கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் நொறுக்கப்பட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கொடுமை அன்றைக்கு நடைபெற்றது. 18 இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு வனத்துறையைச் சார்ந்த அதிகாரிகளால் உள்ளாக்கப்பட்டார்கள். மக்கள் மீண்டும் வாழ்வதற்கே வழி இல்லாத அளவுக்கு அதிகாரிகளால் அந்த கிராமமே அழித்தொழிக்கப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கிராமத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு நீதியையும் நிவாரணத்தையும் பெற்றுத் தருவது, இத்தகைய குற்றத்தில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் தண்டனையை பெற்றுத் தருவது என்கிற முறையில் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக விடாப்பிடியாக நீதிக்கான போராட்டத்தை நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் விடாப்பிடியாக நடத்துவதனுடைய விளைவாக இந்த மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட, கிராமத்தை நாசமாக்கிய அனைவருக்கும் தண்டனை என்பதை பெற்றுத்தந்தது செங்கோடி இயக்கம் என்பதை இந்த நேரத்திலே பெருமையுடன் நினைவு கூற விரும்புகிறேன். பாச்சாத்தி போராட்ட வரலாற்றை படிப்பதன் மூலமாக மனித உரிமையை பாதுகாப்பதற்கும் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக சிவில் சமூகம் ஒன்று திரள வேண்டும் என்கிற உணர்வை பெற்றார். அதுவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த உண்மையான வெற்றியாக இருக்கும். ஆகவே எங்கே மனித உரிமை மீறப்பட்டாலும், சட்டத்துக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஈடுபட்டாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும், குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியும் என்பதை நிரூபித்தது பாச்சாத்தி வன்கொடுமை வழக்கும் அதனுடைய தீர்ப்பும். இந்த 1992 ஜூன் 20 அன்று துவங்கிய போராட்டத்தை 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதே தேதியில் நினைவு கூறுவது என்கிற நோக்கத்தோடு தான் இதை பதிவு செய்கிறோம்.